ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த வே டு சக்ஸஸ் சொல்லுவாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அண்ணா பார்த்தா ரொம்ப ஹாப்பி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அம்மா அப்பாவை இப்படி ஸ்டேஜ் மேலே நிற்க வைக்கணும் அப்படின்ட்டு. அது அண்ணா மூலியமாக நிறைவேறினதுன்றதும் ரொம்ப ஹாப்பி. அண்ணாக்காக நானே ஒரு கவிதை ஒன்று ரெடி பண்ணேன். வித் யோர் பெர்மிஷன் அண்ணா, கேன் ஐ சே தட்? கவிதை கேன் ஐ சே தட்? கல்விக்குதவும் எவரும் வள்ளல்கள் தானே, எங்களை பாராட்டி ஊக்குவித்து விருதளிக்கும் நீயும் ஒரு அழகிய தமிழ் மகன் தானே, பல கோடி ரசிகர்களின் மனதை வென்ற வசீகராவே, பல கோடி ரசிகர்களின் மனதை வென்ற வசீகராவே, நீ விதைத்த விதை இங்கு நாளை உன் விருட்சமாகுமே. நாங்கள் கண்ட வெற்றியை உன் வெற்றியாய் பார்க்கும் நல்ல குணமே, நாங்கள் கண்ட வெற்றியை உன் வெற்றியாய் பார்க்கும் நல்ல குணமே, இந்த பாச செயலுக்கு கிடைக்கும் நாளைய தீர்ப்பே, உன் சர்க்கார் ஆட்டத்திற்கு இல்லை ஒரு முற்றுப்புள்ளி, எங்களின் நாளைய தலைவன் என்றும் நீ, என்றென்றும் இந்த தங்கையின் அண்ணனே நீ. நன்றி அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. நம் கவலை எல்லாம் மறந்து இன்று பறவை போல் பறந்து இங்கு வந்து அமர்ந்து கல்வியில் சிறந்து மாணவர்களை நன்கு அறிந்து தளபதி கொடுத்திருக்கிறார் நல்ல விருந்து. அதாவது படத்துல பார்த்த தளபதியை இன்னைக்கு பக்கத்துல பார்க்குறோம். பீச்சுக்கு போய் கட் அவுட்டு கூட போட்டோ எடுத்திருக்கோம், இன்னைக்கு அவர் கூடவே போட்டோ எடுக்கிறோம். இப்படி ஒரு நாளை யாருமே மறக்க மாட்டோம். இங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான நாளாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கல்வியை யாருமே சிறப்பிக்கலை அப்படின்னு ஆசிரியர்களாகிய நாங்கள்லாம் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த கல்வி நிச்சயமா இனிமே வாழும், தளபதியால வாழும். இதை எல்லாரும் நம்பினா எல்லாரும் ஒரு கரகோஷம் எழுப்புங்க. உங்களை எல்லாரும் நடிகனா பார்த்துட்டோம் சார், இனிமே ஒரு நல்ல தலைவனா இந்த நாடு பார்க்கணும், அன்போடு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி அழகா இங்க இருக்கிற தொண்டர்கள், எங்களை கூட்டிட்டு வந்திருக்க திருவத்தியூர் தொண்டர்கள், செந்தில் சார் மற்றும் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்க வந்து பார்க்கும்போது எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி இப்ப வேலை செய்யறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னா நம்ம தளபதி தான் இருக்காரு. அவர் நிச்சயமா இந்த நாடை சிறப்பா கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
பையன் பேர் ஷாருக்கு. அவன் 10வது 11வது 12வது 3 பொதுத் தேர்விலையும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள கார்ப்பரேஷன் ஸ்கூலில் அவன் +2ல் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றுள்ளான். அதற்கு காரணமான அவனுடைய கிளாஸ் டீச்சர் யசோதா டீச்சர், குஹனா டீச்சர், கலைசெல்வி டீச்சர், சுனில் சார், வெங்கட் சார், அப்துல் சார் மற்றும் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சோமியராஜா ஸ்கூல் டீச்சர்ஸ் மாலதி டீச்சருக்கும், வள்ளி டீச்சருக்கும், வேதவள்ளி ஆசிரியருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறது யார் கேட்டால் நம்ம விஜய் சாருக்கு தான். ஏன்னா என் பையன் சின்ன வயசுலேருந்து விஜய் சாருடைய ரசிகர்னு எல்லா படத்தையும் அவர் வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்துடுவான். அதுலேருந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் அவர் புதுமையான கருத்துக்கள்லாம் சொல்கிறத பார்த்து அவன் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் நானும் விஜய் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். சார் எப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், இப்போ நம்பர் 1 ஆக்டராக அவர் இருக்கார். அதே போல் நீயும் படிப்பில் நல்லா வரணும் அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்போதுலேருந்து அவருக்கு சாரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. உடனே நான் சொல்லுவேன், கண்ணா சாரெல்லாம் போய் பார்க்க முடியாது, அவர் வானத்தில் நிலா மாதிரி, அந்த நிலாவை நாம் தூரத்துலேருந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், கிட்டெல்லாம் போக முடியாது அப்படி சொல்லுவேன். அப்போ தான் போன வருஷம் சார் வந்து ப்ரைஸு 10வது 12வது மாணவர்களுக்கு ப்ரைஸ் தர்றதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். என் பையன்கிட்ட சொன்னேன், அப்பா உனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு சாரை பார்க்குறதுக்கு, நீ நல்லா படித்து ஃபஸ்ட்டு வா, அந்த நிலாவை நீ பார்க்கலாம், கிட்டவே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் என் பையன் நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு படித்தான். சில நேரத்தில் சோர்ந்து போயிடுவான். அப்போ அவருடைய மோட்டிவேஷன் சாங்கு எல்லாம் புகழ் ஒருவனுக்கே அந்த பாட்டை வந்து நான் கேசட்டில் போட்டு விட்டுருவேன். அதை பார்க்கும்போது அவங்க வந்து சுறுசுறுப்பு அடைஞ்சு ஒரு எனர்ஜி டானிக்கு குடித்த மாரி சுறுசுறுப்பு அடைஞ்சு நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு +2ல் ஸ்கூல்லையே, அதுவும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையே அவன் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். அதுக்கு காரணமாக இருந்தவர் விஜய் சார் தான். அவர் தான் என் பையனுக்கு வழிகாட்டியாகவும் மோட்டிவேஷனாகவும் என் பையனுக்கு வெற்றி அடை செஞ்சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப விஜய் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். நான் வந்து ஆண்டவனை நீங்கள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் சார். இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.